திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆந்திராவில் 20 தமிழர்கள் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியாவையே உலுக்கியது என்று சொல்லலாம். ஆனால் இதுவரையிலும் அது தொடர்பாக தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு விடையில்லை. தமிழ்நாட்டு கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பெரிதான மகிழ்ச்சி தரக்கூடிய, நிறைவு தரக்கூடிய தீர்வு எதையும் ஆந்திரம் முன்வைத்ததாக தெரியவில்லை. இன்றைக்கு டெல்லியில் வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் தலைப்புச் செய்தியாக கொல்லப்பட்ட 4 பேரின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்ததில் ஆந்திர போலீசார் அவர்களை அழைத்து சென்று, பிடித்து சென்று, கடத்தி சென்று நடுக்காட்டில் கொலை செய்த சம்பவம் இதில் அம்பலப்பட்டிருக்கிறது. ஆந்திர போலீசாருடைய எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கும் 4 பேருடைய செல்போன் அழைப்புகள் சொல்லக்கூடிய தகவல்களுக்கும் இடையில் பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. போலீசார் சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் என்பது கட்டுக்கதை என்று அந்த பத்திரிகையின் புலனாய்வு செய்தி தெரிவிக்கிறது. புதிய தலைமுறையிலும் இன்று அது பற்றி விரிவான செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். 4 பேர் கொல்லப்பட்ட தினத்திற்கு முதல் நாள் மாலையில் திருவண்ணாமலையிலிருந்து சென்றதும், கொலை நடந்ததாக சொல்லக்கூடிய, என்கவுண்டர் நடந்ததாக சொல்லக்கூடிய 7ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த என்கவுண்டருக்கு சில மணி நேரங்கள், 2 மணி நேரங்கள் முன்னதாக அந்த பகுதிக்கு அவர்கள் சென்றதாகவும், அவர்கள் அப்படியான கடத்தலில் ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதும் இந்த தொலைபேசி அழைப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. இதில் தமிழகம் என்ன செய்ய வேண்டும்? ஆந்திர அரசு இந்த விஷயத்திற்கு என்ன பதிலை சொல்லப் போகிறது? இதில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை பற்றி விவாதிக்கிறோம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா, அதிமுகவின் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் சமரசம், மனித உரிமை ஆர்வலர் பேராசிரியர் மார்க்ஸ், பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன், இவர்களோடு ஹைதராபாத்திலிருந்து ஆந்திர மாநில அரசின் ஊடக ஆலோசகர் திரு பரக்காலா பிரபாகர் ஆகியோர் இணைய இருக்கிறார்கள். வணக்கம். பேராசிரியர் ஜவாஹிருல்லா, நீங்க இது தொடர்பாக உண்மை அறியும் குழுவிலும் கூட இடைபெற்றிருந்தீர்கள். இந்த 4 பேருடைய தொலைபேசி அழைப்பு, இது தரக்கூடிய செய்தி என்பது ஆந்திர போலீஸ் சொல்லக்கூடிய கதையை, அவர்களுடைய முன்வைக்கக்கூடிய வாதத்தை எந்த அளவுக்கு நிராகரிக்கிறதுன்னு சொல்லலாம்? 100 விழுக்காடு ஆந்திர காவல்துறையினர், குறிப்பாக ஆந்திராவினுடைய அந்த சிறப்பு காவல்துறையினுடைய கதையை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வந்த அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த 20 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் 3 பேர் உயிர் தப்பியிருக்கிறார்கள். உயிர் தப்பியவர்களில் ஒருவர் சேகர், இன்னொருவர் பாலச்சந்தர், 3வதவர் இளங்கோ. இவர்கள் 3வரும் ஏற்கனவே மதுரையில் உள்ள மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய பாதுகாப்புக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அவர்கள் என்ன நடந்தது என்பதை பற்றியான சாட்சியங்களை கொடுத்துருக்காங்க. அவர்கள் குறிப்பிட்டதை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தி அமைந்திருக்கின்றது. எப்படி மெய்ப்படுத்துகிறது என்றால், உதாரணமாக சேகர், நான் மகேந்திரனுடனும் முனுசாமியுடனும் பேருந்தில் சென்று கொண்டிருந்தேன். திருத்தணியை தாண்டி செல்லும்போது பேருந்து நிறுத்தப்படுகிறது. ஆயுதங்களுடன் வாட்டசாட்டமான ஒருவர் வருகிறார். எனக்கு அருகில் இருந்த மகேந்திரனை அவர் அழைத்து செல்கிறார். எனக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி இருந்ததுனால நாங்கள் கணவன் மனைவி என்று நினைத்து என்னை விட்டு சென்றார்கள். பின்னாடி இருந்த முனுசாமியும் இன்னொருவரையும் இழுத்து விட்டு போனார்கள். அதற்கு பிறகு தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி தெரிகிறது என்று தன்னுடைய ஊருக்கு சொல்கிறார். பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த வெளிவந்திருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதில் பழனியினுடைய செல்பேசியினுடைய அழைப்புகள் அவர் எங்கிருந்தார் என்பதெல்லாம் சொல்கிறது. இந்த பாலச்சந்தரும் அழைத்து செல்லப்பட்டு இடையில ஒரு ஊரில் டாஸ்மாக் கடைக்கு போனவர், மற்றவர்களெல்லாம் திரும்பி வராமல் அவர் தப்பி விடுகிறார். அதற்கு பிறகு அவர் தொலைபேசியில் நடந்த உரையாடல்கள் அதையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. ஆக மொத்தமாக ஆந்திரா காவல்துறை சேஷாச்சலம் வனப்பகுதியில் நடத்தியது மோதல் சாவல்ல, அது ஒரு மேசக்கர். பேருந்துகளில் சென்றவர்களை பிடிச்சிட்டு போய், அதுவும் குறிப்பாக அதை இந்த ரிப்போர்ட் சொல்லுதுன்னு சொல்றீங்க? முழுமையாக சொல்லுது.
பேராசிரியர் மார்க்ஸ், உங்களுடைய கருத்து என்ன இந்த ரிப்போர்ட் தொடர்பா? இந்த ரிப்போர்ட்டு, அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய அறிக்கையிலேயே சொன்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒன்று, இறந்து போனவர்களுடைய இந்த செல்ஃபோன்களை வந்து அந்த கால் ரெக்கார்ட்ஸ் ஆய்வு பண்ணால் பல உண்மைகள் தெரிய வரும்னு சொன்னோம். அதுபோல் இன்றைக்கி வந்து அந்த உண்மைகள் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இங்கே சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிச்சயமாக இவர்கள் அவ்வளவரும் வந்து பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பிடித்து அழைத்து செல்லப்பட்டவர்கள், அவர்களுடைய பாதுகாவலில் இருந்து கொண்டு மற்றவர்களும் அழைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பலரும் சொல்லிய விஷயங்கள் தான் அது. அதிலும் குறிப்பாக வந்து பேராசிரியர் ஜவஹர்லால் சொன்னது மாதிரி அந்த மூவர், தப்பி வந்த மூவர் வந்து சொன்ன சாட்சியங்களும் அதை உறுதிப்படுத்தின. இப்போ அதில் வந்து தப்பி வந்தவர்கள் வந்து ஒருவேளை பொய் சொல்லியிருக்கலாம், அல்லது உண்மை அறியும் குழுக்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக சில பொய்களை சொல்லியிருக்கலாம் என்கிற ஐயம் யாருக்கும் இருக்கும். அந்த ஐயம் இப்பொழுது வந்து தகர்ந்து விட்டது. இப்பொழுது வந்து இந்த செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் பரிசீலிக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே ஆந்திர போலீஸ் சொன்னது மாதிரி 6ஆம் தேதி இரவே அவர்கள் மரம் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சென்று அவர்களை பிடிக்க போனோம். அப்போ எங்களை தாக்கினார்கள், நாங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களை சுட நேர்ந்தது என்பதுதான் ஆந்திர போலீஸ் சொல்லக்கூடிய கதை. ஆனால் அந்த இரவு நேரத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து காலைல அந்த 2:30 மணி வரைக்கும் கூட அவர்கள் வந்து போலீஸினுடைய கஸ்டடியில் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இன்றைக்கி தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதே போல் வந்து அவங்க வந்து மாலையில் அந்த சேகர் போன்றவர்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் மாலையில் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் பொழுது வந்து அந்த நகரிபுதூர் என்கிற இடத்தில் இறக்கி ஆந்திர போலீஸால் அழைத்து செல்லப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கும் இன்றைக்கி வந்து மிக ஆதாரமான சில உண்மைகள் இந்த டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. எனவே வந்து நீங்கள் வந்து ஆந்திர டிஜிபி ஒய்வி ராமுடு மற்றும் காந்தாராவ், அந்த எஸ்டிஎஃப்னுடைய தலைவர், இவர்கள் சொல்கிற இந்த கதை என்பது முழுக்க முழுக்க பொய், அப்பட்டமான ஒரு உண்மையை மறைக்கக்கூடிய செயல் என்பது ஆதாரபூர்வமாக இன்று வெளியாக இருக்குது. நம்மோடு ஆந்திர அரசாங்கத்தினுடைய கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஊடகத்துறையினுடைய ஆலோசகர், கம்யூனிகேஷன்ஸ் அட்வைசர் திரு பரக்காலா பிரபாகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரபாகர். வணக்கம் சார். பிரபாகர் அவர்கள் தமிழ்நாட்டோடு ஒரு வகையில் தொடர்புடையவர், ஆனாலும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியவர். Mr. Prabhakar, the call details of these 4 persons, the deceased persons, have exposed clearly that the theory floated by the Andhra Pradesh police is completely wrong. What is your response to it, sir? Sir, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ நல்ல தமிழ் பேச தெரியாது, ஆனால் கொஞ்சம் புரியும். ஸோ கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசலாமா? தாராளமா பேசலாம். You can go ahead. Thank you. First of all, I must thank you for having me on the discussion. It is very nice of you that you have found it fit to call the Andhra Pradesh side of the version. Thank you very much for that. நான் என்ன சொல்றேன்னா, it is very healthy for us to debate and to question what has happened. The Sharia, was it right? Was it wrong? It is nice that, all the Kachis are representatives of several Kachis are also sitting there and they are speaking. What I suggest is that an evidence claiming to be call data records is brought out by one newspaper. Adi credible illiya another, let us leave it to the NHRC, let us leave it to the court, let us leave it to the other authorized institutions that we have. I don't think at this stage, when all these institutions are applying their mind to this, it is proper for us to jump to some kind of a conclusion and give a judgment either this way or that way. I'm not prepared for that. And I sincerely advise and appeal to everybody that, look, this is now being looked at by a very, very competent body. ನಾನು ಇದು ಸರಿಯಾ ಇಲ್ಲಿಯಾ ಅನ್ನೋದಕ್ಕೆ నాకు ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಇಲ್ಲ.
And I don't think anybody who is sitting in your studio can, immediately pass a judgment on this. Let us wait. There is something has happened. Why it has happened, whether the force that was used is justified or not justified, all these things will be decided by the bodies that we have entrusted that to. I think we need to look at it from this kind of a perspective rather than passing a judgment, it is blown. Dr. Prabhakar, we are not passing any judgment. We are not passing any judgment. But serious questions have been raised against the theory floated by the Andhra police. Yes, I think it is. I welcome that kind of a questioning. And I welcome anybody who disputes any version, actually. Why? I mean, tomorrow you can dispute the one special court and go to High Court and High Court and Supreme Court. All these things are there. You already have certain cases in your own state where one judgment is contradictory to the other judgment, and then you go for an appeal. All these things are possible. So that is the decisions of judiciary, sir. But from the beginning, the Andhra government is maintaining that it's a encounter. Yeah. But and that version, the success, the NHRC is not believing your theory. The major political parties, including the ruling party, the ruling AIADMK is asking for a credible and speedy inquiry into this matter. Please, I mean, I think that they are, when they ask for that kind of an inquiry, they are well within their rights. I think that what they are asking is very fair. It is correct. In fact, but the Andhra government has not obliged to its counterpart, no? Let me finish. I mean, we have seen the letter that was written by the Paneerselvam, the Chief Minister of Tamil Nadu, and it is a very fair letter. And what he demanded is very right, that things have to be inquired. And immediately, even before we received that letter, we have constituted a magisterial inquiry. And after that, we have constituted... So, sorry for interruption, Dr. Prabhakar. The magisterial inquiry is a routine affair. It's not an extra effort by the Andhra government. It's not an extra gesture shown by the government. It's a normal routine practice. If any encounter takes place, the government orders for a the magisterial inquiry. It's an RDO, ordinary inquiry. No truth will come out if an RDO inquiry is going on. The Tamil Nadu government and the political parties have been raising serious doubts from the beginning. Why don't the Andhra Pradesh government order for an independent CBI inquiry? You finished? Yes. Okay, listen to me then. What I am trying to suggest is that the government of Andhra Pradesh has followed everything that is laid down by the norms of the Supreme Court. Number one. Number two, after we have ordered a magisterial inquiry, then we wanted to go a bit ahead and we have ordered SIT also. We have constituted an SIT. And SIT, in Rajiv Gandhi's murder case and several other cases, there are SITs which have gone into these things. Sorry for interrupting again you, sir. The SIT constituted in the Andhra Pradesh, the SIT constituted by the central government to inquire into to investigate the Rajiv Gandhi case is totally different. Your SIT is formed by the Andhra government. It's completely comprising the Andhra police. I'm here at your invitation. If you allow me to speak, I'm here. Otherwise, please go ahead, sir. Please go ahead. Please go ahead. But you see, I do not know how you conduct your discussions, but you should not interrupt like this. If you are interrupting like this and you want to make it interesting to your readers, you can. No. That is not our intention. Please go ahead, Mr. Prabhakar. And only on the condition that you won't interrupt. Only yes, you go ahead. Only on the condition that you won't interrupt. Yes, you go ahead. Please come to the point. Yeah. You see, we are here to discuss a very serious matter. And we are not here to argue on this and pass judgments on this. What I am trying to say is a very serious SIT is constituted. It is going into the nitty-gritty and into the depths of the whole thing. And in addition to this,
NHRC is applying its mind. It has conducted their field trips. They've gone to the area. They are investigating this. And people have gone to the court of law. All these things are underway. And if somebody questions the government's version, we really welcome it. It should be questioned. No government's version should be taken on face value. At the same time, that kind of a standard should be applied to anybody who questions the version. If somebody puts out say, look, this is the call data, then that should also be questioned. And if you question, and if there is a competent authority which goes into this, then we will know the truth. And we will wait for the truth to come out. At this stage, if you say that the police version is questioned, it is questioned. The questions are also questioned. The evidence that is brought out will have to be verified. That is exactly what I'm trying to say. And I will stop here and you can ask me if you have anything more to say. கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்களை ஆதாரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தருணத்தில் என்கிற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. பட் மை क्वेश्चन இஸ் தட் a vast majority of the human rights activists and political parties cutting across the spectrum are demanding or saying that it's a cold-blooded murder, it is a massacre. But whether the High Court of the Andhra Pradesh has not prevented you to order a independent inquiry by the CBI. My simple question is that it's a sensitive issue, it's an emotive issue, it involves the lives of 20 innocent people. Why don't the Andhra Pradesh government, why don't the Andhra Pradesh government, sir, why don't the Andhra Pradesh government order an CBI inquiry? What prevents you to do so? The High Court has not prevented you. The NHRC has not prevented you. Every party is asking the demand. Why don't you obey that demand? When you frame the question, you said innocent people are killed. How do you say that? You have any evidence for that? Do you have any evidence for them to accuse that they are the woodcutters? That is why let us wait for the NHRC to say what it wants to say. Sir, there are sorry for interruption. There are eyewitnesses. Sir, there are eyewitnesses. You can't interrupt like that. This is not the way we, at least I don't know. Okay, go ahead. You see, there is this position that a lot of red sandals is being smuggled by the smugglers. And if there are people in that area in the midnight, there is no other work that is going on there. There is no bridge being laid, there is no roads being laid, there is no construction activity. So, if there is something that has happened there, you cannot say they are innocent. Let the court say, let the NHRC say. How are you saying it? Sitting in till the court says, sir, sorry for interruption, till the court says that they are woodcutters, they are accused, they are convicts, they should be construed as innocents. Agreed. My question, you please come to the point that why don't you order for an independent CBI inquiry? Why don't you order for an inquiry headed by a sitting High Court judge or a retired High Court judge? That would be a proper judicial inquiry than the magisterial inquiry. Why don't you take that, sir? What prevents the AP government to do so? Why you have no trust in NHRC? NHRC is not a body to punish anyone. No. First of all, they will tell you what has happened. They will come out with the truth. It's a fact finding. And it's a human rights organization. It is the highest body for the human rights. If you say, if all these activists say that we have no trust in NHRC, then we can look at alternatives. Sir, NHRC is not a body to pass judgments. Do you think so? Yes, sure? NHRC has no powers to pass judgments. Then what does it do? See, you are clearly evading my question, sir. Why the CBI? What do you think? Mr. Prabhakar, why the government refusing or why the government is refusing to order a CBI inquiry or a judicial inquiry headed by a sitting judge or a retired judge?
No, instead yeah, of the but judicial magistrate. Who Instead of the demanded it? Who demanded it? all the political parties in Tamil Nadu are demanding. No, no. There is a Look case at- in the court asking for a CBI inquiry. No, that's not right. You see, what the position is this, sir? The position is that NHRC is applying its mind, the High Court is applying its mind, and let the findings come out. If there is any prima facie case which establishes that there was unnecessarily a force being used, we can really think of something. We are open for that. But then, if you straight away talk about, cold-blooded murder, massacre, and all that, I think you are exceeding the limits. Sir, I am not exceeding the limit. The Indian Express copy itself says it's a massacre. They say that the theory, the AP government's encounter theory has full of holes. It's the NHRC itself, NHRC and the High Court themselves have pulled up this AP police. It's not my version. When did they do that? I mean, if you want to take Indian Express version as the final word in this, I think you are at liberty to do that, but that's not the proper process. Sir, Tamil Nadu government has Now, do you think Indian Express has the last word, final word on this? No, I don't think the Andhra Pradesh police has the last and final word in this Exactly, matter. that's exactly what I'm saying. Let us not see the government version or some newspaper's version as the final. Let the NHRC or the court of law come out with it. Let's wait. Dr. Prabhakar, there is a serious doubts being raised against the theory offered by the police. The government has filed murder case against the police and forest personnel involved in this encounter. But the government of Tamil Nadu has been asking for a speedy and credible inquiry. What prevents it to do so? If Andhra Pradesh police has no blood in its hand, why don't it order for a CBI inquiry? Why don't it opt for it? Because it involves 20 lives. Yes, sir. You finished your question? Yes, sir. Yeah. You are repeating your question and I'm repeating my answer. But you're not You're not coming to the point. you're not That's why asking me- I'm insisting. That's why I'm insisting. Yeah, that is why I'm insisting. You're not understanding my answer. That is why I'm repeating my answer. I'm clearly understanding your answer, but No, I think you're playing to the gallery. You want to please your viewers. no. Anyway, I'm speaking for the truth. I'm not playing for the gallery. I'm I'm also not hiding speaking for the anything. truth. I'm not hiding anything. I have no compulsion to play for the gallery. I think you probably are very superior in your, understanding, etc. And we are not. So you are for the truth and we are not for the truth. Is that what you want You to are say? hiding the truth. That's why you're not coming with the facts. Oh, I You're see. hiding You the want truth. you want to conclude that we are hiding the truth. Yes, definitely. It's not my version. One of the panelists who is an MLA from Ramnad, he's one of the senior legislators of Tamil Nadu House. And I was a part of a fact-finding mission headed by former Justice of Mumbai High Court, Justice Suresh. One of the panel members was Mr. Satyabhatra Bal. He was a member of National Human Rights Commission. Another member was a retired Director General of Border Security Force. We went to the Sesachalam forest. A team of our investigation team already went off soon after the incident took place. We had a meeting with Mr. Kanda Rao, the DIG of the Red Sanders SIT, and he was shivering in his pants. And your government alleged that there are 200 woodcutters and they were fighting against the police, and that's why they fired. But when we went to the area, we could not find any red sand forest there. It is 3 kilometers away. Your government is hiding the truth. Dr. Pradhan, That's if you not want to my respond. word. It's the word of Justice Suresh, who was a very credible judge. He said this is a cold-blooded murder. Dr. Prabhakar, please respond. May I say something? Yeah, please respond. Please respond. So you people have concluded about this, isn't it?
As you have come to the conclusion that these woodcutters are smugglers, your government did not have the will to catch the real smuggler. Listen. You got hold of innocent laborers from Tamil Nadu. Please listen. You can't give me a lecture like this. You said something. You are lecturing all the way in this program. So far you have been lecturing. Please wait. Dr. Prabhakar, you please carry on. Anyway, but you choose to talk to people like this? Is that the way that you speak? No, it's one of the participants' simply view. evading the issue. It's one of the participants' view. No, I can also speak like this, but I don't want to speak like this. We are on a very serious discussion. You are also saying that there are very senior officers and senior political leaders there in the panel, but this is not how we should speak. Let me tell you that whatever I say, it need not be believed. At the same time, whatever you say or whatever those people who have gone there are saying need not be believed. Let us submit all this to the credible bodies which are going into this. Why don't you want to wait for these people, the NHRC, the High Court, to come out? Why are you trying to, play to the gallery and go on accusing the... பிரபாகர், நீங்க தமிழ்லையும் சொல்லலாம். டாக்டர் பிரபாகர், நீங்க தமிழ்லையும் பேச. திரு செந்தில்நாதன், ஆந்திர அரசாங்கத்துடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டாக்டர் பிரபாகரன் அவர்கள் நம்மோடு பேசினதை நீங்க கேட்டீங்க. இந்த தகவல்களை, ஊடகத்தில் வெளியான தகவல்கள், இந்த தொலைபேசி குறிப்புகள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு இதுதான் இறுதியான ஆவணங்கள், இதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்ற கருத்துக்கு வரார். பொறுத்திருங்க, இந்த ஆவணங்களை ஏற்கனவே NHRC விசாரித்துக் கொண்டிருக்கு, தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்குது. அதே மாதிரி அவங்க அமைச்ச SIT விசாரிக்கிறது, அதை ஹைகோர்ட் மேற்பார்வையிடுகிறது. அந்த விஷயங்களுக்கு, அந்த விசாரணைக்கு இந்த ஆவணங்கள் செல்லட்டும், அதன் மூலமா உண்மை வரட்டும், அது வரலையும் பொறுத்திருங்க அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். பல்வேறு சந்தேகங்களை இது எழுப்பினாலும் கூட புதிதாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள், புதிய சாட்சியங்கள், அந்த ஆந்திர போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு தகவலை ஏற்க மறுத்து நிராகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்தாலும் கூட ஆந்திர அரசாங்கம் சொல்லக்கூடிய கருத்து என்பது பிடிவாதமாக தான் சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருக்குன்னு எடுத்துக்கிறதா? இதை எப்படி பார்க்கிறது? இல்லை, அவர் டிபேட்டுக்கே வர விரும்பலை. அதாவது ஒரு புதிய தரவு உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற அதனுடைய மெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிபேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அது யாருமே இன்றைக்கி சொன்னது போல் யாருமே ஒரு தீர்ப்பை சொல்ல போகிறதில்ல. அந்த டிபேட், அதாவது அந்த அறிக்கையின் அடிப்படையில் அது கூட ஒரு அடுத்த கட்டம் பல கட்டங்களை போய் தான் ஒரு தீர்ப்பு வரப்போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விவாதத்தோட நோக்கம் என்னென்னா, ஒரு அறிக்கை உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. முன்னாடியே நண்பர்கள் சொன்னதை போல ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரின் சாட்சி கூட பின்னாடி பிறர் சாட்சியாக மாறலாம். அரசாங்கத்தினுடைய கருத்து நீதிமன்றத்தில் ஏற்கப்படாமல் போகலாம். அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய உண்மையை அறியும் குழுவினுடைய கருத்துக்கள் கூட தவறு என்று சொல்லப்படலாம். இங்கே என்ன விஷயம்னா, அந்த CDR, அந்த கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தினரிடந்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நிறுவனம் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தால் ஒழிய அவன் பொய்யான தகவலை ஒரு டேட்டா பேஸில் வச்சிருக்க போகிறதில்ல. இப்போ இவங்க எப்படி ஆக்சஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. எப்படி ஆக்சஸ் பண்ணியிருந்தாலும் கூட அது ஒரு அப்ஜெக்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு. இப்போ 2 விஷயம் நம்ம இந்த CDR பேஸ் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்த இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 விஷயமும் இதுவரையில் ஆந்திர பிரதேச அரசாங்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க கருத்துக்கு ரொம்ப எதிரானது. ஒரு விஷயம், இந்த 3 பேருடைய சாட்சிகள் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சேகர், பாலச்சந்திரன், மற்ற இன்னொருத்தர் இளங்கோ, அந்த 3 பேர் சாட்சியில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் கிட்டத்தட்ட 99-100% துல்லியமாக பொருந்தக்கூடிய சில விஷயங்கள் அதில் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இதை விட முக்கியமானது, இவர்கள் அங்கே மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, 200 பேர் 300 பேர் FIRல அவங்க சொல்லும்போது ஒரே ஒரு தகவல் இங்கே படித்து தான் ஆகணும். கடத்தல்காரர்களால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட 150-200 பேர் காவல்துறையினரை கண்டவுடன் சரமாரியாக கல்வீசி தாக்கியும் அம்புகள் எய்தும் கம்புகள் மற்றும் இரும்பு கம்பிகளை எரிந்தும் தாக்கினர். ஒரு சினிமா காட்சி போல காட்டுறாங்க. அந்த மாதிரி FIRல ஒரு பெரிய சித்திரத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நேரெதிரான ஒரு விஷயத்தை இந்த CDR ரிப்போர்ட்ல இருந்து அவங்க அதுக்கு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்பு தான் அந்த பகுதிக்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது வருது. இது தொலைபேசி அழைப்புகள் மட்டும் இல்லை, இந்த CDR ரிப்போர்ட்டுங்கிறது அவங்க பேசுறது மட்டும் கிடையாது. அவர்களுக்கு போன சர்வீஸ் SMSலேருந்து எல்லா விஷயங்களுமே எந்த நேரத்தில் எந்த ஒரு SMSஓ அல்லது தொலைபேசியோ அழைப்போ போயிருக்குது, அந்த நேரத்தில் அவங்க எங்கே இருந்திருப்பாங்கன்ற அடிப்படையில் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த FIRக்கு நேரெதிரான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயமா, இதை விட முக்கியமான விஷயமா என்ன பார்க்குறேன்னா,
பஸ்ஸில் போய் கொண்டிருந்தவங்களை வந்து அவங்க வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் முன்வைக்கிறதுக்கு வந்து பல சாட்சியங்கள் வந்து இந்த சிடிஆர் ரிப்போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது பேராசிரியர் ஆமாஸ் அவர்கள் தலைமையில் வந்து நடந்த ஒரு உண்மை அறியும் குழு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்து வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு நிமிஷம். டாக்டர் சமரசம், அவர் ஜவஹர்லா வந்து ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், மனித உரிமை ஆர்வலர் மார்க்ஸ், அவர் பத்திரிகையாளர். இவங்களுடைய பார்வையை விட ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இதில் எதிர்வினை ஆற்றுவதற்கு அதிகமான பொறுப்பு உண்டு அப்படின்ற அடிப்படையில் இந்த ஆந்திர அரசாங்கம் சொல்லக்கூடிய கருத்தை அதிமுக எப்படி பார்க்கிறது? அது உங்களுக்கு நிறைவளிக்கக்கூடியதா இருக்கா? அதாவது இதனுடைய வரலாறு பார்க்கணும். இந்த விஷயத்தை மட்டும் விட்டுடக்கூடாது, பார்க்கக்கூடாது. விதி கெட்டவனின் மதியை பார், மதி கெட்டவனின் கதியை பாருன்றோம். அதுதான் 20 பேருடைய நிலை. இந்த 20 பேரும் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள, கொள்ளையடிக்கிறவங்கள, ஏற்றுமதி பண்ணுறவங்கள, இறக்குமதி பண்ணுறவங்க இல்லை, கூலிக்காரர். அந்த மாநிலத்தில் அரசியல் ரெட்டிக்கும் நாயுடுக்கும். அங்கே அரசியல் நடத்துறது ரியல் எஸ்டேட், அந்த செம்மர கடத்தல் தான். இந்த நிலையில் பல நாள் திட்டம், இது இப்போ அவங்கள பிடிக்கிறது திட்டமிட்டு பல நாள், இப்போ வலை போடுறவங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்காக இது ஏற்கனவே எல்லாம் செட்டப் பண்ணி அந்த ஐஜி வந்து ஏற்கனவே அனுமதி வாங்கி வச்சிருக்கார். நாம் கண்டால் சுடுவதற்கு அதெல்லாம் பழைய செய்திகள், இதெல்லாம் செய்திகள், அதெல்லாம் இதுக்கான முன்னேற்பாடு இருந்தது அப்படின்றதெல்லாம் மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் தமிழக அரசு தமிழ்நாட்டை சேர்ந்த 20 பேர் இறந்திருக்கிறாங்க, அவர்களுடைய சடலங்களை கொண்டு வருவது, அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு சொற்ப நிதியை நிவாரணமாக தருவது அப்படின்றதோட அதோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுருச்சுன்னு சொல்றதா? இதுல நீதியை பெறுவதற்கு அண்டை மாநிலத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தமிழக அரசு வலியுறுத்திதா? அதாவது நீங்க தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி உண்டு, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு. அதை கொச்சைப்படுத்திட்டாங்க இடையில. அந்த படையை வந்து வரக்கூடிய ஒரு வேகத்திலே நாம் போனோம்னா என்ன ஏதுன்னு இது இன்னைக்கு பேசுறதுக்கும் இதே டாபிக் நாங்கள் எங்கள் அன்னைக்கு பேசியிருக்கேன். நீங்க இருந்த இடத்துல தியாகம் அதே நாள் அதே இடத்திலே நிக்குது. அதுக்கு பிறகு ஒரு முன்னேற்றமும் இல்லையே. இல்லைங்க, இப்போ எல்லாமே கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா இதுவும் கலெக்ஷன் பண்றோம். எந்தெந்த அளவுல என்னென்ன இருக்குதுன்ட்டு. அதாவது ஒரு ஆந்திர அரசாங்கத்தோட ஒரு மூத்த அதிகாரி, அதனுடைய ஆலோசகராக இருக்கிறவர், கேபினெட் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் இதுல பொறுத்துருங்க அப்படின்ற ஒன்றை தவிர நேரடியாக எந்த பதிலையும் சொல்ல தயாராக சொல்ல முடியாது. சொன்னா மாட்டுக்குவார், உண்மையை சொன்னால் மாட்டுக்குவார். அங்க இருக்கிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்? சந்திரபாபு நாயுடு இல்லாது போனார். நமக்கான நியாயத்தை பெறுவதற்கு அவங்க உள்ள அரசியல் எப்படியாக இருக்கட்டும், நமக்கான நியாயத்தை, இறந்து போனவர்களுக்கான நியாயத்தை பெறுறதுல ஒரு குருவியை சுடுவதை போல சுட்டு விட்டார்கள் அப்படின்ற கருத்து இருக்கு. இந்த நிலையில இந்த அரசாங்கத்தினுடைய பதில் உங்களுக்கு என்ன உணர்வை தருகிறது? ஆந்திர அரசாங்கத்தினுடைய அவர்கள் வந்து உண்மையை மறைக்கிறார்கள்ங்கிறத மிக தெளிவாக அவர் என்னமோ நம்ம மட்டும் அவருக்கு போதனை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க. ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் என்னென்னா அதுக்கு சரியான பதில் இல்லை. காரணம் இதற்கு மிக தெளிவான ஆதாரங்கள் ஏராளமாக வந்துடுச்சு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே ஆந்திரா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார். அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நிவாரண உதவிகள் கொடுக்கப்பட்டன. அதோடு கடமை முடிந்ததாக தமிழக அரசு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. காரணம் என்னவென்றால், நான் முழுசாக பேசினப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். காரணம் என்னவென்றால், பல உண்மை அறியும் குழுக்கள், அதில் நான் சொன்ன மாதிரி பீப்புள்ஸ் வாட்சில் சுரேஷ் நீதியரசர் சுரேஷ் தலைமையில் அந்த உண்மை அறியும் குழு, நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஃபோன் கால்களை பற்றி ஏற்கனவே இந்த 3 பேரும் சேகர், பாலச்சந்தர், இளங்கோ ஏற்கனவே இந்த தொலைபேசிகளை பற்றியும் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த தொலைபேசி சம்பந்தப்பட்ட எல்லா ரெக்கார்டுகளையும் பதிவுகளையும் பெற வேண்டும் சொல்கிறோம். ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய அருண் ஜனார்தனன் என்ற அந்த செய்தியாளரால் இந்த 4 பேர் இறந்து போன 4 பேருனுடைய ஆவணங்களை பெறும்போது தமிழக அரசுக்கு உளவுத்துறை இருக்கின்றது, காவல்துறை பலம் இருக்கின்றது. தமிழக அரசு இந்த ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டாமா? அதே மாநிலத்தில் நடக்கிற ஒரு விசாரணையில, ஒரு புலன் விசாரணையில தமிழக அரசு தலையிட முடியுமா? நிச்சயமாக தலையிட முடியும். அருண் ஜனார்தனன் ஒரு இளைஞர் பத்திரிகையாளர், துப்பறிகிற ஒரு புலனாய்வு இதுல வந்து அவர் ஒரு சிறந்த பங்களிப்பை செய்திருக்கிறார், அதுக்காக பாராட்டுறது வேற. அதே பணியை ஒரு அரசு செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க? நிச்சயமா அரசு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த 20 தமிழர்கள் விஷயத்துல ஆந்திர அரசாங்கம் முழுமையாக உண்மையை மூடி மறைப்பதற்கான
செயலில் ஈடுபடுங்கிறது பட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் அந்த உண்மை அறியும் குழுவில் அரசநத்தம் கிராமத்துக்கு போனோம். சித்தேரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த ஊரை சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த உடல்கள் வந்த உடனேயே தமிழக அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த உடல்களை தகனம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். பொது இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கே என்ன சம்பவம் தெரியுமா? கைகள் வெட்டப்பட்டிருக்கிறது, கால் நகங்கள் விரல்கள் வெட்டப்பட்டிருக்கின்றது, கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் இதற்கும் இன்று ஆதாரம் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கிருந்த தொலைக்காட்சி செய்தியாளர்கள் அந்த உடல்களை படம் பிடித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில் அந்த மக்கள் போராடியதின் காரணமாக பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சிச்சு. இது போன்ற விஷயங்கள்ல தமிழக அரசு இன்னும் முனைப்பு காட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த 3 விட்னஸ் இருக்காங்க பாருங்க. இன்றைக்கு மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய பாதுகாப்புல ஆளுக்கு ஒரு கான்ஸ்டபிளை போட்டிருக்காங்க. இன்னும் 2 விட்னஸ் இருக்காங்க. தமிழக அரசு பாதுகாப்புக்கு ஆள் போட்டா மட்டும் போதாது. அவர்களுக்கு சாதாரண கூலி தொழிலாளர்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டாமா? 164 ஸ்டேட்மெண்ட். ஒரே ஒரு நிமிடம், இது கடைசியா முடிச்சிடுறேன். இந்த 3 விட்னஸ்களுடைய இந்த 3 சாட்சிகள் 20 தமிழர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டதற்கான அசைக்க முடியாத சாட்சிகள். இவர்கள் 164 ஸ்டேட்மெண்ட்டை தனியாக ஒரு மனித உரிமை அமைப்பு செய்வதை விட தமிழக அரசே அதற்கு ஏற்பாடு செய்யலாமே, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஐயா, தமிழ்நாடு அரசு என்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டதோ அன்றைய தினமே உயர் அரசு அதிகாரிகளை காவல்துறையினருக்கு கூப்பிட்டு பேசி அதற்கு வேண்டிய ஆலோசனைகள், அறிவுரைகள், ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. அதை மனதில் முதல் பதிவு வைத்துக் கொள்ள. அது இப்போ வரும் வெளியே இல்ல முனைப்பாக இல்ல அது தெரியாது வெளியே. அது முனைப்பா இல்லைன்றது வெளியே தெரியாது. ஏன்னா இந்த உளவுத்துறை செய்தின்றது அந்த இது வெளியே வரும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அது முனைப்பா தெரியாது. இல்ல கூலி தொழிலாளர்கள் சாட்சி சொல்றதுக்கு இருக்கிற பார்த்த சாட்சிகளா இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும் போராது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சாங்க? அவங்கள சாட்சியம் தர்றதுக்கு இவங்களே முனைப்பாக ஏற்பாடு செய்திருக்கலாமே, நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்றதோ மற்றதுக்கெல்லாம் செய்திருக்கலாமேன்ற இவங்க கோரிக்கைக்கு நீங்க என்ன பதில்? அது அவங்க பார்வை, அது அவருடைய பார்வையில இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். இதுல தமிழக அரசு ஒரே ஒரு நிமிஷம். தமிழக அரசு இந்த 20 பேரும் காணாமல் போய்விட்டார்கள் என்று தனித்தனியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த வழக்கை விசாரிக்க முடியும். அதுக்கு இயலாவிட்டால் ஆந்திராவில் நடைபெறக்கூடிய அந்த வழக்கில் இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்க முடியும். தமிழக அரசு இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்க முடியும். அதெல்லாம் ஏன் செய்யலங்க? கேள்விகள் இருக்கு. நிவாரண நிதி கொடுத்துட்டு காணாமல் போய்விட்டாருன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஆகிற இல்லாத பொருளாதார அரசியல் ரீதியாக நிர்பந்தம் கொடுப்பதும் சட்ட ரீதியாக அடுத்தடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு குழு அமைத்து அனைத்து கட்சியும் கூப்பிட்டு அதுக்கான ஒரு முறையை உருவாக்குற எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யல. சும்மா போற போக்குல நான் ஒரு கமிட்டி போட்டேன், 2 லட்சம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் பொருத்தமானது கிடையாது. இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவர் எப்படி தப்பிச்சுட்டு போறாரோ அதே போல நீங்க தப்பிக்காதீங்க. தமிழக அரசு தீவிரமா இதுல என்ன செய்யுது? 20 பேர் கொல்லப்பட்டது சாதாரண விஷயம் கிடையாது. அது தீவிரமா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் கமிட்டி போட்டேன், பணத்தை கொடுத்தங்கிறதுல தீர்வு கிடையாது. நாங்க அதை சொல்லவே இல்லை. நீங்க தான் இப்ப சொன்னீங்க. நாங்க உடனடியாக முதலமைச்சர் ஒரு கமிட்டியை போட்டாரு, நாங்க முயற்சி எடுத்துக்கிறோம், இனிமே வரும் பாருங்க, இனிமே வரும் பாருங்க. எந்த மாநில நிகழ்ச்சி எங்க நடந்தது? எங்க ஒண்ணு நடக்கட்டும். இந்த விஷயத்தை பத்தி வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அதிமுக சார்ந்த பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது பக்கத்து மாநிலம் நடந்தது, நாம என்ன பண்ண முடியும்? பக்கத்து மாநிலம் பேசுறீங்க. இப்ப நீங்க சட்ட ரீதியா செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. போய் சண்டை போட சொல்லி யாருமே சொல்லல. ஜவ்வாது மலையில அதுக்கு பின்னாடி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்லங்க, இந்த கேள்வி தேவையில்லை. உலகத்துல எங்க நடந்தாலும் பேசலாம், ஆனா அதிகாரம் அதுக்கு தகுந்தது வேணும். பேசுறதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருப்பது செய்யறதுக்காக புரியுதுங்களா? உங்களுக்கு அதிகாரம் இருக்குதே, ஒன்றதை சரியா செய்யறதுக்கு தானே ஒழிய அதிகாரம் இருக்கு நாங்க இப்படித்தான் செய்வோம்னு சொல்றதுக்கு இல்ல. 20 பேருடைய படுகொலையில ஆந்திர காவல்துறை விசாரிப்பது அப்படின்றதுல உண்மை வெளிவருமா அல்லது நீதி கிடைக்காதான்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். உண்மை வெளிவரும் என்று 13% நேயர்களும், நீதி கிடைக்காது என 77% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. பேராசிரியர் மார்க்ஸ், இதுல அடுத்த கட்ட நகர்வாக என்ன? இந்த 20 பேர் கொல்லப்பட்டதுங்கிறது மாத்திரம் இல்லை, அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க உட்பட சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 200 பேர் அன்றைக்கி சுற்றி வளைக்கப்பட்டு ஆந்திர போலீஸால் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஆந்திர போலீஸ் என்ன சொல்கிறாங்க? 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார்கள், 61 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க.
அப்படின்னா மற்றவர்கள் சொல்வதற்கும் ஆந்திர போலீஸ் சொல்வதற்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என்ன ஆனாங்கங்கிற கதியும் நமக்கு தெரியல. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம இன்னைக்கு பேசி ஆகணும். அடுத்தது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் கடந்த 2014 பிறகு, அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர் ராமுடு அந்த டிஜிபி சொல்றாரு. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 பேர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், மற்றவங்க வந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு, அதில் தமிழ்நாட்டுக்காரங்க அதிகங்கிறாரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட 2000 பேர் அப்படின்னு நம்ம சொல்வது வந்துங்கிறது வந்து இங்கே அரசியல் கட்சிகள்லாம் சொல்கிறது ஒரு சரியான கணிப்பு. அந்த 2000 பேரையும் வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறதும் இன்றைக்கி வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அதில் கைது செய்யப்பட்டவர்கள் பலரும் நீங்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போனவர்கள், மற்றபடி பஸ்ஸில் ட்ரெயினில் போனவங்களாம் பிடிச்சிட்டு போய் தமிழில் பேசுகிறவங்கிற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது குறித்து மிக விரிவான ஆதாரத்தை எங்களுடைய அறிக்கையிலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அவர்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு. இந்த எந்த விஷயத்திலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலைங்கிறதோட மட்டுமே நம்ம இந்த பிரச்சனை பார்த்துட முடியாது. இப்படி வந்து நம்முடைய இந்த பழங்குடி மக்கள் மற்றும் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அடித்தள ஜாதியை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு உயிரை பணைய வைத்துக்கொண்டு இந்த தொழிலை நோக்கி ஏஜென்ட்டுகளாலும் மற்றவர்களாலும் கொண்டு செல்லப்படக்கூடிய நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை என்பது இந்த அரசாங்கங்களால், இதுவரைக்கும் ஆண்ட அரசாங்கங்களால், இப்போ ஆள்ற அரசாங்கம் சரி, அதுக்கு முந்தைய அரசாங்கம் சரி, இது வந்து அவர்களை பற்றி ஒரு பொருட்டாகவே கவலைப்படலை. இந்த 2006ஆம் வருட வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த வன நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு இருக்குது. தமிழ்நாட்டை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் 1.5 மில்லியன் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு துண்டு நிலம் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படலை. இவைகளையும் செய்வது குறித்து தமிழக அரசு உடனடியாக இன்றைக்கி நடவடிக்கை எடுத்துக்கணும். ஏன்னா 20 பேர்கள் கொல்லப்பட்டவர்கள், அதில் கிட்டத்தட்ட 13 பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பழங்குடி மக்கள். இங்கே பழங்குடி மக்களுக்கு வந்து எந்த விதமான வசதியும் இல்லை. அது குறித்து வந்து ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒரு கமிஷன் போன்றவையெல்லாம் நியமிச்சிருக்கணும். எந்த வேலைகளுமே தமிழக அரசு செய்யலை அப்படிங்கிறது தான் அதில் யதார்த்தமான உண்மை. அதாவது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவைங்கிறத பொறுத்த மட்டும் ஒரு செயலிழந்த அமைச்சரவையாக இருக்கிறது என்பது இதிலும் பிரதிபலிக்கிறது. சமரசம், நீங்கள் எதுக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா? செயலிழந்த அரசு, செயலிழந்த அரசாங்கன்றதெல்லாம் வந்து எப்பவுமே புகார் சொல்கிறதுனுடைய இதே தவிர எதை வச்சு சொல்கிறாங்கன்றதில்ல. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு தமிழ்நாடு அரசு வற்புறுத்திய பிறகு அங்கே நீதிமன்றம், ஆந்திர நீதிமன்றம் அதற்கு தனி எடுத்து செய்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தோட வற்புறுத்தலாம் இல்லை, ஏபிசிஎல்சி கொடுத்த வழக்கின் விளைவாக ஆந்திர நீதிமன்றம் ஒரு நிகழ்ச்சி ஒரு பகுதி நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொருத்தர் தலையிட்டு அதை கெடுக்கலாமா? அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு வலுப்படுத்தலாமே. முறைப்படி வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலா இது பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் வேலையே கிடையாது. தொடர்ந்து இதான் நீங்க செய்யறீங்களா? எந்த சந்தேகமும் கிடையாது. ஐயா, இது வந்து இன்னொரு மாநில அரசு என்று நிலையிலே இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் நம் மக்கள் என்ற காரணத்தினால் அடிப்படை தேவையான முதல் ஃபர்ஸ்ட் எய்டுன்ற வகையில் செய்ய வேண்டியது செய்து அடுத்து என்ன செஞ்சாங்க அதுதான் அது மர்மமா இருக்கும். மிக விரைவில் வெளியே வரும். மிக விரைவில் ஒரு மர்ம நாவலை படிக்கிறது அது மாதிரி வரும் பாருங்க. சரி, பேராசிரியர் ஜவஹர்லால், இதுல வந்து 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதுல அண்மையில் நடந்த மதுரையில் நடந்த ஒரு கருத்தரங்கில் நீங்களும் கூட கலந்து கொண்ட கருத்தரங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கோத்ரா கலவரத்துக்கு பிறகு நடந்த விசாரணைக்காக. அதை போலவே தமிழ்நாடு, ஆந்திரா 2 மாநிலத்தையும் சாராத வேறு மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகளை கொண்டு புலனாய்வு செய்யணும் அப்படின்ற கோரிக்கை கூட அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மத்திய அரசாங்கம், நம்ம வந்து ஆந்திர அரசாங்கம் மூடி மறைக்க பார்க்கிறது, தமிழக அரசு போதிய முனைப்பு காட்டல, நீங்க சொல்றீங்க தட்டி கழிக்கிறதுன்னு அவர் சொல்றார். இதுல தமிழகம் ஆந்திரம்ன்றது கடந்து மத்திய அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நிச்சயமாக மத்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் நிச்சயமாக அது வந்து தலையிட முடியும், ஆனால் தலையிட மாட்டார்கள். அதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இருக்கக்கூடிய ஜட்ஜோ அல்லது ரிட்டையர்ட் ஜட்ஜோ வச்சு இந்த புலனாய்வு நடக்கணும். அதில் கேட்குறதுக்கு நியாயமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ திரும்ப பிரபாகர் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. இதில் கூடுதலான ஒரு செய்தி என்னென்னா, தெலுங்கானாவில் 5 முஸ்லீம்கள்
காவல் கஸ்டடியில் அந்த வேன்லேயே சுட்டு கொல்லப்பட்டாங்க பாருங்க, கைவிலங்குகளோடு. கைவிலங்கு. அதுக்கும் என்கொயர் பண்ணுறதுக்கு தெலுங்கானா அரசு அமைத்திருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் தலைமை தாங்குறாங்க. அதனால் வாசகர்கள் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டிப்பாக நீதி கிடைக்காதுங்கிறது தான் நிலையாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வழக்கிலையும் அதே போல் தேசிய மனித உரிமை ஆணையம் முனைப்பாக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பதனாலையும் அதற்கான வழி பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. கூடுதலாக இப்ப காட்டக்கூடிய முனைப்பை தேசிய மனித உரிமை ஆணையம் தொடர்ந்து காட்டுமா? அதுக்கான அரசியல் புற நிர்பந்தங்கள்ன்றது தொடர்ந்து எழுப்பப்படுமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.